ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாத்தி சமையல். இன்றைக்கி நம்ம வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். 4 விதமான வத்தல் போட்டு இன்றைக்கி வத்தல் குழம்பு வைக்க போகிறோம். எப்படி அது செய்கிறதுங்கிறதையும் அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் எடுத்துருக்கிறது மிதுக்கை வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், சுண்டை வத்தல், மாவத்தல் எடுத்திருக்கேன். பூண்டு, முழு பூண்டு 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். மல்லித்தூள், தக்காளி 4, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, மிளகா பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெயும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம் எடுத்திருக்கேன். பெரிய அளவு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம், லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் பூண்டையும் அந்த வத்தலையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு லைட்டாக வறுத்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல்லாம் ஒரு வத்தலாக போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வத்தல்லாம் பொரித்து நம்ம எடுத்து வச்சிட்ருக்கோம். இதுதான் மிதுக்கை வத்தல், இது சுண்டை வத்தல். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த விதமான வத்தல் கிடைக்குதோ அதை போட்டு நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் 30லேருந்து 40 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதே எண்ணெயிலே குழம்பையும் தாளித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இது 10 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இந்த வத்தல் குழம்பு இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதே எண்ணெயிலேயே வெந்தயமும் கடுகும் போட்டு பொரிய விட்டுட்டு, பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். எண்ணெய் நிறைய இருக்குதுன்னு பார்க்காதீங்க. வத்தல் குழம்புக்கு எண்ணெய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப வாசனையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு, கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். 4 தக்காளி நறுக்கியிருக்கேன், புளி கரைச்சிருக்கேன். புளிப்புக்கு நீங்கள் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அதெல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மஞ்சத்தூள், மல்லித்தூள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகா பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்ந்து வதக்கி விடலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு பாதி அளவுக்கு. இப்போ புளி தண்ணி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி வத்தல் குழம்பு ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் கேட்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் என்னென்ன அளவுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா மூடி போட்டு குழம்பு ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டு வத்தல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு ஒரு கொதி. இப்போ எல்லா வத்தலையும் பூண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியில் வத்தல் பூண்டு சேர்க்கும்போது வத்தல் குழம்புக்கு அந்த வாசனையே நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்லேயே போட்டிங்கன்னா அது எல்லாமே குழஞ்சிடும், குழம்போடு வெந்துடும் நல்லா. இந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு மொறுமொறுப்போட கிறிஸ்பினஸோடு இருக்கும். அந்த வத்தல்லாம் சாப்பிடும்போது பூண்டும் நமக்கு நல்லா பல்லில் தண்டுபடுற அளவுக்கு இருக்கும். இப்போ அதை நல்லா கொதித்து வந்ததும் தேங்காவை அரைச்சி வச்சதை கையால் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு பால் சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்தா தேங்காய் ரொம்ப திரியாக இருக்கும். இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் தேங்காய் மட்டும் அதில் சேர்ந்து அந்த குழம்பு நல்லா வற்றி வரும்போது அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு அந்த பாலை சேர்த்துக்கலாம். ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் பால் இருந்தால் போதும் 10 பேருக்கு செய்கிறது இருந்தால். இது இப்போ நல்லா கொதித்து வற்றி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துருச்சு. குழம்பு அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இதை நாள் நைட்டு செஞ்சு மறுநாள் சாப்பிடுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்தல் குழம்பு. பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சுடசோறு கூட அப்பளம் பொரிச்சு வச்சு இந்த வத்தல் குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை.